உங்கள் வீட்டோடைய டேப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வருது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான். இந்த சைட்டில் வாஷிங் மிஷினுக்கு தண்ணி வரலன்றதுனால பைப் லைன் ஃபுல்லாகவே கன்சீல்டு பைப்பு. அதில் தண்ணி வரலன்றதுனால அவுட்டர்லேயே என்ன பண்ணியிருக்காங்க, பைப் லைன் புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பில்டிங்கில் வாஷிங் மிஷின் லைன் மட்டும் ப்ராப்ளம் இல்லை. டோட்டலாக 23 பாத்ரூம் இருக்குது. இந்த 23 பாத்ரூமே நமக்கு இந்த பிரச்சனை இருக்குது. எல்லா பாத்ரூமே நமக்கு எல்லா டேப்லையும் தண்ணி ரொம்ப கம்மியாக தான் வருது. அதேபோல் டஸ்ட்டாக நமக்கு தண்ணி வரும். இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. கண்டிப்பாக இந்த பிரச்சனை இருந்தால் நமக்கு பைப் லைன் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணணுமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேஞ்ச் பண்ண தேவையில்லை. பிவிசி, யூபிவிசி, சிபிவிசி இதில் எந்த பைப் போட்டிருந்தாலும் நம்மளுக்கு பைப்பை சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. கிளியர் பண்ணி கொடுத்துடலாம். ஜிஐ பைப் போட்டிருந்தால் மட்டும் நம்மளுக்கு கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா அதில் ரஸ்ட்டு ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னா கிளியர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த பைப் லைனுடைய பிளாக்கேஜஸை எப்படி நம்ம கிளியர் பண்ணுறோன்றதை பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம டேங்கோடைய அவுட்லெட் பைப் லைன் ஃபுல்லாகவே நம்ம ஆசிட் வந்து ஃபில் பண்ணுறோம். இதுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஆசிட் பார்த்தீங்கன்னா HCl ஆசிட் நம்ம பயன்படுத்துகிறோம். ஆசிட் ஃபில் பண்ணிவிட்டு ஒரு ½ hour கழிச்சு டேப்பை ஃபுல்லாக நம்ம திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பம்ப் வச்சு இது மாதிரி பம்ப் பண்ணணும். பம்ப் பண்ண உள்ளே இருக்க டஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்கேலிங் ஆனது எதுவாக இருந்தாலும் சரி ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியில் வந்துடும். பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு நம்மளுக்கு டஸ்ட் வருதுன்றது. இதுக்கப்புறம் நம்ம டேப்பை ஃபுல்லாக வந்து ஓப்பன் பண்ணிடணும். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு உள்ளே இருக்கிற எல்லாமே நம்மளுக்கு வெளியில் வந்துடும். எந்த அளவுக்கு டஸ்ட் வருதுன்றது பாருங்கள். நமக்கே தெரியாமல் டெய்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த தண்ணி இவ்வளோ டஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு நிறையா வரும். உங்கள் வீட்டுடைய டேப்பில் தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்தாலே கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக பிளாக்கேஜ் எதாவது இருந்துச்சு அப்படின்னா கிளியர் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நன்றி, வணக்கம்.